நிமிஷ நினைவாஞ்சலி இன்னைக்கு நடத்துறீங்க. அதுக்கு முதல்ல இந்த வரவேற்புரை சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு பார்வையாளனா நான் வந்து வாழ்த்துறை சொல்கிறேன். ஏன்னா 13 வருஷமாக நீங்கள் தொடர்ந்து நடத்தின்னு வருது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான சமாதானம். 13 வருஷத்தில் வருஷா வருஷம் நபர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகிட்டு இருக்கு. அதுவும் வந்து ஒரு வரவேற்பு தகுந்த ஒரு நிலை தான். இதில் எல்லாரும் நிறைவேற்றி சொன்ன மாதிரி சைதை நடராஜன் வந்து தேவாலயத்துக்காகவே வாழ்ந்தவர். அது மாதிரி கரெக்டாக அந்த சிவனுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் தண்ணிக்கு அவர் வந்து இந்த உலகம் விட்டு மறைஞ்சார். பட் அவர் உருவாக்கி இருக்கிற மாணவிகள் அல்லது மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுல ரொம்ப ஸ்ரத்தையோடு ஈடுபடுறது இன்னொரு வரவேற்பு தகுந்த ஒரு நிச்சயமான வரவேற்பு தகுந்த செயல்பாடு. இந்த தலைமுறை தொடரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை வந்து மக்கள் தேவாரம், திருவாசகம், ஆழ்வார்கள் பாடின பாசுரங்கள் இதெல்லாம் வந்து மறக்கடிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. ஈவன் பாரதியார் பாடின பாடல்கள் கூட மறக்கடிக்கக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு நிலவரம் இருக்குது. ஸோ அதுக்கு அந்த நிலை மாறணும். பொதுவாக சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இந்த மார்கழி மாதத்தில் தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறையா நடக்கணும். அதுவும் சென்னையில் கேட்கவே வேண்டாம். மார்கழி மாதம் அப்படிங்கிறது மியூசிக்கல் மந்த்துன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய சபாக்களில் இந்த கர்நாடக இசையை வந்து விழாப்படியாக தொடர்ந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதில் பன்னீர் திருமுறைகளும் பாடப்படுகின்றன அப்படிங்கிறது இன்னொரு பெரிய ஒரு வரம். ஸோ இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறிய அளவிலோ அல்லது ஒரு பெரிய அளவிலோ நம்ம செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ இந்த தடவை நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த ப்ரோக்ராம் நான் பத்திரிகையை படித்த போது எனக்கு வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சுது. திருஞான சம்பந்தருடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மண்டலங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா காவிரியினுடைய தென்கரை, காவிரியினுடைய வடகரை, சோழ நாட்டு திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாண்டிய நாட்டு திருத்தலங்கள், தொண்டை நாட்டு திருத்தலங்கள், நடுநாட்டு திருத்தலங்கள், கொங்கு நாட்டு திருத்தலங்கள் அப்படின்னு தமிழ்நாடு பூரா அவர் வந்து பிரயாணம் பண்ணி எத்தனையோ பதிகங்களை அவர் வந்து பாடிட்டார். அங்கே மட்டும் இல்லை, ஈழத்துக்கு போய் ஈழப் பதிகங்களையும் பாடியிருக்காங்க. வடநாட்டு பதிகங்களையும் பாடியிருக்கார். ஸ்ரீசைலம், கைலை போன்ற பதிகங்களையும் பாடியிருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் கால்நடையாக நடந்து தான் போயிருக்கார். சில காலம் அவரை வந்து பல்லக்கிலையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஈவன் திருநாவுக்கரசர் கூட அவரை பல்லக்கில் சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய சரித்திரத்தை படிக்கும்போது நமக்கு தெரியாது. அப்படி அவர் போயிருந்த காலம் ஒன்று. இப்போ நம்ம எல்லாருமே வந்து கூகுள், இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டு எல்லா இடத்துக்கும் நம்மளால் பிரயாணம் பண்ண முடிகிறது. அது டெக்னாலஜியினுடைய ஒரு வளர்ச்சி இல்லையா. அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த திருத்தலங்கள் திருவாரூர், சிதம்பரம், கோவில்வெள்ளி, திருக்கச்சியகம், காஞ்சிபுரம், மதுரை, திருஆலவாய், திருப்பராமபுரம், அதாவது சீர்காழி, கரெக்டாக சீர்காழி தானே, திருப்பெருந்துறை, ராமேஸ்வரம், திருவாலங்காடு, திருவண்ணாமலை, இப்படி எல்லா ஸ்தலங்களுக்கும் இன்னைக்கு பாடல்கள் மூலமாக நீங்கள் நிறைய அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக உங்களை இன்னொரு முறை வாழ்த்துக்கிறேன். போன தடவை வந்து ஒவ்வொரு திருமுறையாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. இந்த தடவை வந்து ஒவ்வொரு திருத்தலமாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. இது வந்து இன்னும் பெருமை சேர்க்கும். ஏன்னா எல்லாரையும் எல்லா இடத்துக்கும் நீங்கள் கூட்டு வேணும். இன்ஃபேக்ட் வந்து திருஞான சம்பந்தர் நல்லா இல்லை, அவர் வந்து திருவாரூர் விட்டு விலக முடியாமல் அவர் வந்து தப்பிச்சார். திருநாவுக்கரசர் அவரை கூப்பிட்டாங்கிறதுக்காக திருவாரூரை விட்டு நான் பிரிகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு 6 நாள் மீது ஒரு 11 பதிகங்கள் பாடிட்டு தான் அவர் பிரிஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்க. அது வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து நடத்தணும். அதுக்கு உங்களுக்கு எல்லாருடைய உதவியும் கிடைக்கணும். இப்போ எல்லாருடைய உதவியும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாருடைய உதவியும் கிடைச்சி உங்கள் மாணவர்களும் நிறையா செய்யணும். இதில் நீங்கள் இன்னொரு ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அதாவது காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காம்படிஷனை நீங்கள் நடத்துகிற விதம் இந்த இதில் ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே நாளில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் பாட வச்சு அங்கே வந்திருக்கிற ஜட்ஜின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு டயர்னஸ்லாம் கொடுக்காம நீங்கள் வந்து நிறையா ஃபில்டர் பண்ணி இதில் பண்ணியிருக்கீங்க. அது அடுத்த தலைமுறையான சின்ன குழந்தைகள் நிறையா பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்பொழுது அது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்தான். அது அதற்கு டெஃபரெக்டாக உங்களுக்கு அதுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும். அடுத்தபடியாக வெறும் சிறுவர்களை மட்டும் என்கரேஜ் பண்ணாமல் வயதானவர்களையும் என்கரேஜ் பண்ணுறீங்க. அதுக்கும் உங்களை வந்து வாழ்த்து சொல்லணும். ஸோ இது வந்து இந்த பாடல் பாடுவதற்கு வயது ஒரு தடை இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லாருமே அந்த பதிகங்களை பாடி அந்த பதிகங்களை பாடுறது மூலம் புண்ணியம் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மார்கழி மாதம் கூட திருப்பாவையை பாடினோம் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிற இருண்ட பகுதியானது விலகுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் திருப்பாவையுடைய ஒரு மிகச்சிறந்த சிறப்பு. அது மாதிரி தேவார திருப்பதிகள்லாம் பாடும் பொழுது நம்ம மனசில் இருக்கக்கூடிய இருள் ஷட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் சொல்லிட்டு 6 விதமான வீக்னஸ் இருக்குது. அந்த வீக்னஸ்லாம் டெஃபரெக்டாக போகும். இதை வந்து நம்ம அர்த்தம் தெரிஞ்சு பாடினோம் அப்படின்னா இன்னும் அதில் வந்து சிறப்பு. இன்ஃபேக்ட் புவனேஸ்வரி கிளாஸ் நடத்தும்போது ஒரு சில பேர் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. அதை வந்து அவங்க கிளாஸில் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குற ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த முறை நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணும் பொழுது ஒரு சில தேவார பதிகங்களை எடுத்து இந்த தேவார பதிகங்களுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் விளக்கம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் ஒரு அஸ்ட்ராலஜர். நான் வந்து இந்த தேவார திருப்பதிகங்கள், திருப்புகள் இதெல்லாம் வந்து எந்தெந்த திருப்புகள் எந்தெந்த தேவார பதிகங்களை பாடினா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், சில எதிர்பாராத சம்பவங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் நம்மகிட்ட விலகும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் கூட நான் போட்டிருக்கேன். இது வந்து அந்த விளக்கம் தெரிஞ்சால் தான் அது மக்களுக்கு இன்னும் அந்த பதிகத்தை பாடணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். இப்போ நமக்கு கடன் தொல்லை இருக்குது அப்படின்னா இந்த இடங்களிலும் காலங்களிலும் சொல்லிட்டு ஒரு பதிகம் வந்துங்க, அதில் 11 பதிகத்தை பாடினே இருந்தோம்னா கடன் தொல்லை போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நிறைய அதிசயங்களை அவெல்லாம் நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பதிகங்களையும் விளக்கம் சொல்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். வாழ்த்துறை சொல்கிறதோட ஒரு பார்வையாளனாக நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸும் கொடுக்க விரும்புகிறேன். போன தடவை அதுக்கு முந்தின தடவைலாம் நடக்கும் பொழுது இந்த நேரம் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களால் முடியாமல் திண்டாடினீங்க. நல்லா நான் பார்த்தேன். இதை வந்து இந்த பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, இப்போ யார் ஆங்கர் பண்ணுறீங்களோ நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ பாடுறவங்க வந்து ஒரு பெரிய ஞானமுள்ள குரூப்பு, அதனால் அவங்க இஷ்டத்துக்கு பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அடுத்து வரவங்களுடைய டைம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. அதனால் அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகிறாங்க. இதை நான் பிரத்யட்சமாக பார்த்தேன். போன தடவையும் பார்த்தேன், அதுக்கு முந்தின தடவையும் பார்த்தேன். இந்த ஃபீட்பேக் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.